ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். பிரியாணினா யாருக்கு தாங்க பிடிக்காது? அதுவும் தலப்பாக்கட்டு பிரியாணினா சொல்லவே வேண்டாம். வாயில் எச்சி ஊறுது. என்னோடய ஸ்டைலில் தலப்பாக்கட்டு பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கோங்க. 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. தாளிப்புக்கு தேவையான பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு, கசகசா, நட்சத்திரப்பூ, பிரியாணி இலை எல்லாத்தையுமே சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நீட்டமாக நறுக்குனா 2 பல்லாரி, ஒரு 3 பச்சை மிளகா அதையும் உள்ளே சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்குங்க. இது சீக்கிரமாக வதங்குபடுறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்குவோம். உப்பு சேர்த்து வதக்கும் போது நல்லா சீக்கிரமாக பொன்னிறமாக வெங்காயம் வதங்கிடும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை, மல்லி இலை, புதினா இலை 3யும் நல்லா பொடிசாக கழுவிட்டு நல்லா நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் உள்ளே சேர்த்து வதக்கிடுவோம். முன்னக்கூட்டியே நம்ம போட்டு வதக்கும் போது இருக்கிற இடம் தெரியாமல் நல்லா வதங்கிடும் ஃப்ரெண்ட்ஸ். சின்ன பிள்ளைங்க சாப்பிட மாட்டேன்னு எதையும் எடுத்து வெளியில் வைக்க மாட்டாங்க. 2 தக்காளி அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். மூடி போட்டு நம்ம இப்படி வதக்குவோம். இந்த மாதிரி வதக்கும் போது ஈஸியாகவும் வதங்கிடும், சீக்கிரமாகவும் வெந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் ஒரு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். வீட்டிலே ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேருங்க. அப்படின்னா தான் அதோட டேஸ்ட்டு, பிரியாணியோட டேஸ்ட்டு செமையாக இருக்கும் பார்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் உப்பு, மஞ்சத்தூள் போட்டு ஒரு 5 விசில் வேக வச்சுருக்கேன் மட்டன் துண்டுகள். அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதையும் சேர்த்து நல்லா எண்ணெயில் நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டில் அரைச்ச தனி மிளகாய் தூள் அது ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பிரியாணிக்கு உண்டான பிரியாணி மசாலா தான் இப்போ சேர்க்க போகிறோம். அதில் நான் என்னெல்லாம் சேர்த்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு, கசகசா, நட்சத்திரப்பூ, கல்பாசி, மல்லி, ஜீரகம், மிளகு, ஒரு 5, 6 முந்திரி பருப்பு இவ்வளவும் சேர்த்து நல்லா மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேர்க்கும் போது பிரியாணியோட வாசனையும் சுவையும் கூடுதலாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அந்த பச்சையாக தான் சேர்த்து மிக்சியில் அரைச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். வறுக்கெல்லாம் செய்யலை. அதனால் பச்சை வாசனை போகிற அளவுக்கு அந்த பொடி அந்த பொடியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம மூடி போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக தயிர் ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்படின்னா தான் மட்டன் துண்டுகள் நல்லா சாஃப்டாகவும் நல்லா புளிப்பு, உப்பு, காரம் எல்லாம் பிடிச்சி நல்லா சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சு இந்த மாதிரி வர்ற அளவுக்கு நல்லா மூடி போட்டு கிளறி விட்டு நல்லா வதக்கிக்குவோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நம்ம பிரியாணி அரிசி எந்த அளவு எடுத்துருக்கோமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்ற போகிறோம். இந்த உலக்குக்கு நான் 2 உலக்கு எடுத்திருக்கேன். 4 உலக்கு தண்ணி ஊற்ற போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு ரொம்ப தண்ணி அதிகமாயிட்டாலும் பிரியாணி குழஞ்சிரும், குறைவாக இருந்தாலும் பிரியாணி அரிசி வேகாத மாதிரி ஆயிரும். அதனால் கரெக்டான அளவு தண்ணி வச்சுக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு கொஞ்சம் கரிக்கிற மாதிரி இருக்கணும் பிரியாணிக்கு, அதான் கரெக்டாக இருக்கும். இல்லைனா உப்பு இல்லாத மாதிரி ஆயிரும் பிரியாணி. மூடி போட்டு நல்லா கொதிக்க விடுவோம். நல்லா தண்ணி கொதித்ததுக்கப்புறமா சீரக சம்பா அரிசியில் ஊற வச்ச ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்ச அரிசி அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கிளறி விடுவோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 லெமன் அதையும் நல்லா மேல்ட்டால் புழிஞ்சு விட்டுக்குவோம் ஃப்ரெண்ட்ஸ். புழிஞ்சு விட்டுட்டு உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நம்ம மூடி போட்டு வச்சுருவோம். நல்லா கொதி வரட்டும். கொதி வந்ததுக்கப்புறமா தண்ணி ஓரளவு கொதி வந்து நல்லா தண்ணி வந்து செட் ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ். செட் ஆனதுக்கப்புறமா மேல்ட்டால் இந்த மாதிரி செட் ஆனதுக்கப்புறம் மேல்ட்டால் மல்லி இலை, புதினா இலைலாம் தூவி விட்டு ஒரு வாழை இலையை போட்டு அப்படியே மூடி வச்சுருங்க. நான் தோசைக்கல்லாம் போட்டு தம் வைக்க மாட்டேன். இப்படி சும்மா வச்சாலே போதும், கரெக்டான அளவு வந்துடும். அந்த பாருங்கள், நம்ம வாழை இலையோட நிறம் மாறி அந்த பிரியாணி வந்து சூப்பராக நல்லா பொலன்ட்டு நல்லா வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி உங்கள் வீட்டில் எல்லாேருக்கும் செஞ்சு அசத்துங்க. எல்லாருமே ரொம்ப பாராட்டுவாங்க. தேங்க்யூ.